கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்திருக்கிறோம், அசைக்கப்படாத வாழ்க்கை. இன்றையோடு நாம் வாசித்த வேத பகுதியில் அந்த வார்த்தை வருகிறது. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவர் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும். உங்கள் இந்த உபத்திரவங்களினால் நீங்கள் என்ன செய்யப்படக்கூடாது? யூ ஷுட் நாட் பி ஷேக்கன். அசைக்கப்படக்கூடாது. நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் அசைப்பதற்கு வரும். ஆனால் அதனால் நாம் அசைந்து என்ன செய்து விடக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. அந்த மாதிரி அசைக்கப்படும் வேளைகளில் நாம் அசைந்து விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற விதமான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் வேணும். இப்போ நாம் நம்ம கட்டி தங்கியிருக்கிற வீடுகளெல்லாம் எத்தனை காற்றுகளெல்லாம் சந்திச்சிருக்குது, அப்படி தானே? சிலவில் பெரிய காற்று வீசியிருக்குது, பெரிய மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. அப்போ கூட அந்த வீடு அப்படியே நிற்கிறது. இது காரணம் என்ன? தேர் இஸ் அ ஃபவுண்டேஷன், இல்லையா? இல்லைன்னா அந்த காற்று வந்து அசைக்குது, ஆனால் அது விழலை. ஏன் விழலை? அது ஒரு வீடு நம்ம அஸ்திவாரம் இல்லாமல் கட்டி நிறுத்தி பார்க்கணும். அடுத்த முறை ஒரு வீடு கட்டுறாலும் ஒரு வீடு நம்ம அஸ்திவாரம் இல்லாமல் கட்டினா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் கூட நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு 3 மாடி வீடு, ஒரு 7 ஜனங்க கட்டி வச்சு வீடு என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒன்றா சாஞ்சிச்சு. காரணம் என்ன சொன்னால், அதனுடைய அஸ்திவாரம் சரியான விதமாக சரியான இடத்துல இல்லை. அஸ்திவாரம் இருந்தது, ஆனால் அந்த அஸ்திவாரம் இருந்த இடம் என்ன இல்லை, சரியில்லை. அந்த விதமாக அப்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அசைக்கத்தான் செய்யும். இந்த உலக வாழ்க்கையில் பல காற்றுகள் எதிர்மறையாக வீசும், பல சூழல் வரும். அவைகளினால் நாம் வந்து வில் ஹேப்பன் டு பி ஷேக்கன். அதை அசைக்கப்படுவோம். ஆனால் என்ன செய்யணும்? வில் நாட் ஃபால். விழமாட்டோம். விழாமல் இருக்கணும். அசைக்கிற சூழல் வரும். மரங்களை பார்த்தீங்களா? காற்று வருகிற பொழுது இங்கேருந்து அங்கே போகுது, அப்படி அங்கே போயிடலை. கொஞ்சம் காற்று சுழுவானு என்ன பண்ணுது? ரிட்டர்ன் ஆகிடுது, அப்படி தானே? புற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, செடிகளை பார்த்தீங்கன்னா, காற்று அசைக்கப்பட என்ன செய்கிறது? அசைந்து என்ன பண்ணிடுது? அங்கேயே போயிடுறதில்ல. ஏன்னா அதற்கு என்ன இருக்குது? அதற்குரிய வெல் ரூட்டட் வேர்கள் இருக்கிறபடினால நிறைய மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் எந்த மரமும் ஸ்டில்லாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையும். ஏதாவது ஒன்று நம்மளை அசைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அசைஞ்சு என்ன செய்யலை? விழலை. அதே மரங்களும் கட்டடங்களும் விழாமல் இருக்கிற காரணம் சொன்னால், மரங்களுக்கு வேர் இருக்குது, கட்டடங்களுக்கு என்ன இருக்குது? அஸ்திபாரங்கள் இருக்குது. இப்போ ஜப்பான் போன்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் அடிக்கடி வரும். அங்கே உள்ள அஸ்திவாரம் நம்ம ஊர் அஸ்திவாரத்தை போட்டால் வேலைக்கு ஆகாது. அவங்க என்ன செய்யும்? அதுக்கு அந்த அசைவுகளுக்கு ஏற்றபடி என்ன செய்வாங்க? அஸ்திவாரம் போட்டு நிறுத்துவோம். அப்போ கூட பல நேரங்களை ஒட்டு மொத்தமாக விழுந்து விடுகிறது. அசைக்கப்படாதபடிக்கு வாழ்க்கையில் நம்மை அசைக்கும்படியான பல காரியங்கள் வருகிற பொழுது அசையாதபடியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ப்ராப்பர் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் வேணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து அஸ்திவாரமாக, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பார்க்கும் பொழுது கூட யார் அதுக்கு அஸ்திவாரம்? இது வந்து நமக்கு தியாலஜிக்கல் ட்ரூத். இயேசு நம்முடைய அஸ்திவாரம். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவரால் கூட. அப்போ ஏற்கனவே வேறு எதுவும் அஸ்திபாரமாக இருக்க முடியாது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எதுதான் அஸ்திபாரம் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமாக இருக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொன்னால், அப்போஸ்தலர்கள்னா அவங்க மேலே அவங்களே நமக்கு அஸ்திபாரம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள்னா அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய போதனைகள், அதன் மேலே நாம் என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 3:10 வாசிக்கும் பொழுது, இது ஒரு அஸ்திபாரம் இருக்குது. அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே அவன் எப்படி கட்டுறானோ அதை பொறுத்து அந்த கட்டடம் நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவன் அஸ்திபாரம், கிறிஸ்தவ மூளைக்கல். ஆனால் அதற்கு மேலே அவன் எப்படி கட்டுகிறானோ அதன் அடிப்படையில் தான் காரியங்கள் இருக்கும். 1 கொரிந்தியர் 3:12 வாசிக்கும் பொழுது கூட, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றை கட்டினால். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஸ்திபாரம் இருக்குதே, அதுக்கு பிறகு இவர் என்ன பேசிட்டு இருக்கிறார்?
அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறார். அப்போது நாம் இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்க அவர் மூலக்கல்லாக இருக்கிறார். அதை சார்ந்து ஒன்றை கட்ட வேண்டியது இருக்குது. அதை குறித்து நீங்கள் கொலோசியர் 2:6 வாஸ்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி, அப்படின்னா அஸ்திபாரம் இதுதான், அவர் தான். அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் நடந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும்னா, இயேசு அஸ்திவாரம் அதுக்கு மேலே இன் அடிஷன் we have to do something. அதில் தான் we have to build up our spiritual life. நாம் கட்ட வேண்டியிருக்கு. புரிகிறதா? புரியுதா? முழிக்கிறீங்க? ஆமாம், இயேசு அஸ்திவாரமாக இருக்கிறாங்கிற ஒரு ஃபெய்த். அந்த ஃபெய்த்துக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? we have to build our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும். அதை கட்டுகிற விதத்தில் தான் ஃப்யூச்சரில் நாம் எதிர்மறையான காற்றுகள், சோதனைகள், போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனை வருகிற பொழுது டு வாட் எக்ஸ்டென்ட் we will stand என்ன செய்யும்? தீர்மானமாகும். அப்போது இயேசு அஸ்திவாரமாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த அஸ்திவாரத்து மேலே இன்னொரு, அதாவது நம்மை தொடர்ந்து தாங்கும்படியான ஒரு ஃபவுண்டேஷனை போட வேண்டியிருக்கு. என்ன அர்த்தம்னா, இது கொஞ்சம் புரிதலுக்காக அந்த அஸ்திவாரங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். நாம் கட்ட வேண்டியது இருக்குது. எப்படி? எலாங் வித் காட், தேவ ஆவியானவரோடும் தேவனோடும் தேவ உறவோடு நம்ம என்ன செய்ய இருக்கிறது? அடிஷ்னலாக நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்டப் பண்ண வேண்டி இருக்குது. அது எந்த மாதிரி இங்கே பில்டப் பண்ணி வச்சிங்கன்னா அதை பொறுத்து தான் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன செய்வீங்க? அசைக்கப்படுகிற இல்லைனா அசைக்கப்படாத வாழ்க்கையை வாழ்வீங்க. பலவிதமான காற்றுகள் வீசுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், மணல் மேல் கட்டுற வீடு வெள்ளம் வருகிற பொழுது, காற்று வீசுகிற பொழுது விழுந்துடும். கற்பால் மேல் கட்டப்பட்ட வீடு வலிமையாக இருக்கும். அப்போ இதை யார் கட்டுறது? நாம் கட்டணும். எப்படி கட்டணும்? ஆண்டவரோடு சேர்ந்து கட்டணும். புரிகிறதா? அதனால் பிகினிங்கில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுதே நாம் ஒரு வலிமையான அஸ்திவாரத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த அஸ்திவாரத்தில் நம்முடைய வாழ்வு நிற்கத்தக்கதாக ஆண்டவரோடு சேர்ந்து அடிஷ்னலாக நம்ம கட்ட வேண்டியிருக்கு. என்ன கட்ட வேண்டியிருக்குது? ஒரு அஸ்திவாரம் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும். எப்படி கட்டுறது? நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கட்டப்பட்டுருமா? இல்லை சர்ச்சஸுக்கெல்லாம் போய் ஆராதனை பண்ணிகிட்டே இருந்தால் கட்டப்பட்டுருமா? இல்லை ஆண்டவர் மேலே நல்ல எண்ணத்தை மட்டும் வச்சுருந்தால் கட்டப்பட்டுருமா? இல்லை உபவாசங்கள் இருந்தால் கட்டப்பட்டுருமா? இல்லை. எவைகள் நம்முடைய எதிர்காலத்தில் வருகிற எந்த காற்று புயல் வந்தாலும் விழாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துவதற்கும் முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 முக்கியமான விஷயம். ஒன்று, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ உறவின் மேல் கட்டப்பட வேண்டும். புரிகிறதா? என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வருது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் யோவான் 1:12 பார்க்குறோம், when we accept Jesus as our Lord, what will happen? We will be given the authority to become God's children. தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன கிடைக்கிறது? we are getting the relationship of God. we have the chance to enjoy God's relationship. ஆண்டவருடைய உறவை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த உறவை அனுபவித்து உங்கள் ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை என்ன செய்யணும்? உருவாக்கணும். இது ஆண்டவர் நம்மளும் சேர்ந்து சேர விஷயம். ஆண்டவர் உறவை தருகிறார். அந்த உறவை நாம் என்ன செய்யணும்? we have to experience, we have to enjoy, we have to make use of that. பண்ணி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும். புரிகிறதா? ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னால் சில விஷயங்களை செய்யக்கூடாது, சில விஷயங்களை செய்யணும். ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நேர்மறையான பாசிட்டிவ் திங்ஸை செய்யணும். அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது, அப்படி இப்படியெல்லாம் வாழக்கூடாது. இந்த மாதிரி சில தவிர்க்க வேண்டிய நெகட்டிவ் விஷயங்களை என்ன செய்யக்கூடாது. இதுவல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது நியாயப்பிரமான வாழ்க்கை, இது மத வாழ்க்கை. சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டணும். அது கட்டிக்கிட்டால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களை என்ன செய்யும்? தட் வில் சஸ்டெயின் யூ, தட் வில் சப்போர்ட் யூ. அதை கட்டணும்னா எதில் கட்டணும்? உறவின் மேலே கட்டணும். எப்படி உறவை நீங்கள் அனுபவித்து கட்டணும். நான் சரியாக செய்கிறேங்க, சரியற்றதெல்லாம் செய்யலைங்க, அது கட்டுதல் இல்லை. அது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அது ஓல்ட் டெஸ்டமென்ட் லைஃப். புரிகிறதா உங்களுக்கு? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது உறவுடன் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த உறவை பயன்படுத்தி கட்டணும். இரண்டாவது, தேவனோட உறவு ஏற்படுகிற பொழுது உறவின் விளைவாக வார்த்தைகளுக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? we get the word of God.
அந்த வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகள் மேல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன், அப்படி இல்லை. ஐ எம் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், ஐ எம் லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட், ஐ எம் ரிசீவிங் த வேர்ட் ஆஃப் காட். நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்து மேலே கட்டணும். மூன்றாவது விசுவாசம், த ஃபெய்த். ஆண்டவர் மேலே வைக்கிற ஃபெய்த். இந்த ஃபெய்த் எந்த ஃபெய்த்து கிடையாது தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பைபிள் சொல்லுது. முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கம் ஃபார்வர்ட் டு பிலீவ் காட். அது ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இது ஆண்டவரை தருகிற விசுவாசம். இந்த இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மூணுமே என்னது? இப்போ நீங்கள் உதாரணமாக பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் படித்து 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 கட்டுறீங்கன்னு சொன்னால் அதை நான் சொல்லலை. அது நியாயப்பிரமாண ரீதியான கட்டுதல். புரிகிறதா? இது ஆண்டவரோட உறவு ஏற்படும் பொழுது ஆண்டவர் வார்த்தை தராரு. அந்த வார்த்தையை கொண்டு கட்டுறேன். பைபிளில் நிறைய வார்த்தை இருக்குது. இது என்ன வார்த்தை? உபாகமும் 8:3 சொல்லுகிறபடி அதாவது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. பைபிளில் இருக்கிறலாம் ஏற்கனவே புறப்பட்ட வார்த்தை. இப்பொழுது நாம் எதில் கட்டுறோம்? இப்பொழுது புறப்படுகிறது. நவ் வாட் இஸ் ப்ரொசீடிங் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். மூன்றாவது விசுவாசம். இந்த விசுவாசம் எந்த விசுவாசம் சொல்லுங்கள்? உதாரணமாக பைபிளில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் விசுவாசிங்க. இயேசுவே ரட்சகர், விசுவாசிங்க. செத்தா பரலோகத்துக்கு போவீங்க, விசுவாசிங்க. பரிசுத்த ஆவி பெறலாம், விசுவாசிங்க. இந்த விசுவாசம் வேறு. இந்த விசுவாசம் எதுன்னா, இப்போ உதாரணமாக முதலாவது ஒரு தடவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இவரை நம்புங்க, எதாக இருந்தாலும் இவர்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணுங்க ஒருத்தங்க சொல்லுவாங்க, அதை நான் நம்புகிறோம். இரண்டாவது விசுவாசம் என்ன தெரியுமா? இப்போ நம்பிட்டீங்க, அவர்கிட்ட போயிட்டீங்க, அவரோட பேசி பழகி அவர் ஒரு விசுவாசம் கொடுக்க. என்ன விசுவாசம்? அவரோட பழகினதுடைய விளைவாக, அவரோட தொடர்பு ஏற்படுத்தின விளைவாக உங்களுக்குள்ளே என்ன உருவாகிறது? இந்த விசுவாசம் அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசத்தில் கூட 2 வகை இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த 2ஆம் வகை தான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். 12:1 விசுவாசத்தை இதுதான். முதலாவது இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் உலகத்தை படைச்சார், இவர் தான் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறார், இவர் உங்களை பரிசுத்தமாக்குவார், இவர் உங்களை தீங்கு விலைக்கு பாதுகாப்பார், அப்படியெல்லாம் சொல்லப்பட நம்ம விசுவாசித்தோம். இது நாம் விசுவாசித்தது. அடுத்த விசுவாசம் என்னென்னா, அவரை விசுவாசித்து அவரோடு சேர்ந்து பழகி கொண்டு என்ன பண்ணுறோம்? நாம் இப்போ ஒரு புதிய விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். புரிகிறதா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவள்ள சொல்லி கொடுப்பாங்களா? பையன் இந்த வேலை செய்கிறான், இவ்வளோ சம்பளம் வாங்குவோம், இந்த குடும்பம், அதை நம்பி தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது? போகுது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுக்கு ஒரு விசுவாசம் உருவாகும். 2 விதமான விசுவாசம் அங்கே இருக்கும். இவனால் நமக்கு வாழ்க்கை இல்லை, இல்லைன்னா இவனால் நமக்கு வாழ்க்கை உண்டு. எப்படி வருது? போன பிறகு நம்ம அம்மா அப்பா சொன்ன விதமாக இல்லை. அது என்ன? இவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நீ இவனை நம்பி அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஏதோ வந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போய் சேருவோம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பா சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்குது, இவன் நமக்கு உதவியாக இருப்பான், உறுதுணையாக இருப்பான். இது ஒரு விசுவாசங்களா? இது எப்படி வந்தது? 2 பழக்கத்தில் தான் வந்தது. முதல் விசுவாசமும் கொஞ்சம் பழகி தான் புரிஞ்சுது. 2ஆவது விசுவாசமும் பழகி தான் வந்தது. சரி, இப்போ புரிஞ்சிட்டிங்களா விசுவாசத்தை பற்றி? இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இட் மஸ்ட் பி ஆன் த ஸ்ட்ராங் அண்ட் சாலிட் ஃபவுண்டேஷன். அது எப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷன் நாமும் ஆண்டவரும் சேர்ந்து தான் போடுறோம். அது எப்படி போடுறோன்னா, முதலாவது பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? உறவு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம கொஞ்சம் ஒழுங்கும் கிரவமாக வாழ்கிறது, தப்பு தவறுசியாக வாழ்கிறது இல்லை, உறவுடன் வாழ்வது. இதை நல்லா புரிஞ்சிங்க. உறவோடு வாழ்வது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய உறவு இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டீர்களா? ஏதோ விசுவாசம், அது விசுவாசமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் ஆரம்பித்தோம், இப்போ இட் இஸ் ரியல், இட்ஸ் அ ரியாலிட்டி. எஸ், ஐ டு பிலீவ் தட், ஐ டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், ஐ எம் அவேர் ஆஃப் தட். அது குறித்து நல்ல விழிப்புணர்வு எனக்கு இருக்குது. இப்போது இந்த உறவு உறவோடு இந்த அஸ்திபாரத்தை போடணும். இந்த அஸ்திபாரம் இருந்தால் என்றைக்குமே நீங்கள் விழமாட்டீங்க, இல்லையா? குழந்தைய சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா யாரை அடித்து தான் கொண்டான்னா முதல்ல குழந்தை என்ன சொல்லும் தெரியுமா? எங்கள் அம்மாகிட்ட போய் சொல்லுவேன், எங்கள் அப்பாக்கிட்ட போய் சொல்லுவேன். ஒன்றா சேர்ந்து விளையாட்டு இருக்கும் குழந்தைகள். திடீர்னு அதுக்குள்ளே சண்டை வந்துடும். சண்டை உடனே ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சிடுவான். அடித்த உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான்? திருப்பி அடிக்கிறதுக்கு முடியலை, என்ன பண்ணுவான்? வா எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன் பார். அப்போது அதான் உறவு. அது எங்கே ஓடுகிறது? உறவை தேடி ஓடுகிறது. அப்படித்தானே? அதுபோல் வாழ்க்கையில் என்ன புயல் அடித்தாலும் சரி, என்ன காற்று வீசினாலும் சரி, என்ன எதிர்மறை சூழல் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? உறவை தேடி ஓடுகிறோம். அப்போ உறவு இருந்தால் தேட முடியும்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி வெரி ஷூர் அபவுட் த ரிலேஷன்ஷிப். தேவனுடைய உறவை குறித்து நிச்சயம் இருக்கணும். இப்போ அந்த உறவை எப்படி நம்ம வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். நம்ம திருப்பி உறவை குறித்து பார்க்குறோம். ஏன் பார்க்குறோன்னா, பிரதர் நீங்கள் தேவ உறவை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணிட்டீங்க, வேறு ஏதாவது பிரசங்கம் பண்ணுங்கன்னா என்கிட்ட வேறு டாபிக் கிடையாது. உண்மையை தான் சொல்கிறேன். இந்த தேவ உறவு தவிர வேறு என்ன கிடையாது, டாபிக் கிடையாது. ஓஹோ இதான் விஷயமா, ஒரே டாப்பிக்கை வச்சா வண்டியை ஓட்டுறீங்களா அப்படி கேட்குறீங்களா? இல்லை, இது ஒன்று தாங்க மேட்ரு. முழு புதிய ஏற்பாடு உறவைத்தான் பேசுது. இதை அறிந்து விடாதபடி தான் சாத்தான் கண்களை கட்டி வச்சு நீ ஜெபம், ஆராதனை, காணிக்கை, பொருத்தனை, அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது. மொத்தமே எங்குதெல்லாம் இருக்குது. ஆக 100 பிரசங்கம் பண்ணி 101 பிரசங்கம் பண்ணி என்ன சொன்னாலும் நான் என்ன தான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவ உறவில். என்ன பிரதர் இதான் போன வாரம் பிரசங்கம் பண்ணீங்க, வேறு வழி இல்லை. டெய்லி உங்கள் ஊரில் சோறு ஆக்கி போடுறாங்கல்ல, மூட்டை கணக்கில் வாங்கி வச்சுருக்கிறீங்க. நேற்றுக்கு சோறு தான், முந்தா நாளும் சோறு தான், நாளைக்கு என்ன தான் சோறு தான். ஒவ்வொரு நேரம் புதுசாக வச்சு போடுறாங்க. வேணால் அந்த குழம்பு வேணால் மாற்றுவாங்க. பேசிக் ஒன்று தானே, அதே சோறு தான். அப்படி தானே, அதானே. அதை எப்படி விழுந்து சாப்பிட்றீங்க? சரி, இந்த தேவ உறவில் நீங்கள் வளர்கிறதாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது. அதனால் எத்தனை 100 பிரசங்கம் பண்ணாலும் வேறு டாபிக் இல்லைங்கிறத நான் சொல்லணும். அது இருக்கிறனால அதை மட்டும் பேசுகிறது. சரி, இப்போ இந்த தேவ உறவை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். தேவ உறவை குறித்த நிச்சயமும் தேவ குறித்த உறவை குறித்த அனுபவங்களும் வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக யூ ஆர் ஸ்ட்ராங். அப்புறம் என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன நெருக்கடி வந்தாலும் அசிவிங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து, என்ன உறவை முன்வைத்திருக்கிறேன், பைபிளை முன்வைத்திருக்கேன்ல, வார்த்தையை முன்வைத்திருக்கேன். யாரை முன்வைத்திருக்கிறான்? I have put my God before me, so I will not be shaken. அப்போது உறவை அடிப்படையாக கொண்டது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் உறவை அனுபவிக்கணும். சும்மா போய் கடமை நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேங்க, பைபிள் படித்து முடிச்சிட்டேங்க, சர்ச்சுக்கு போய் முடிச்சிட்டேங்க, இந்த மாதிரி கடமை வாழ்வெல்லாம் வாழக்கூடாது. உறவின் வாழ்க்கையை வாழணும் இல்லையா? அது எப்படி வரும்? இப்போ நான் இதுக்கு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சாட்சியாக சொல்லலான்னு நினைக்கிறேன். உறவு எப்படி வரும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ உபாகமம் 4:29 வாசிப்போம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்ன செய்யணும்? தேடணும். எரேமியா 29:13 அதைத்தான் எரேமியா சொன்னார். எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்வார், என்னை நீங்கள் முழு இருதயத்தோடு தேடுவீங்கன்னு சொன்னால் யூ வில் ஃபைண்ட் அவுட் மீ, என்னை கண்டுபிடிப்பீங்க. அப்போது நீங்கள் எப்படி அவருடைய உறவை தேடினா, வித் ஆல் யுவர் ஹார்ட் யூ ஹேவ் டு சீக். முழு இருதயத்தோடு அவரை தேடணும். புரிகிறதா? சரி, இப்போ எப்படி தேடுறது? இதை நம்ம ஒரு ப்ராக்டிஸ் படி பார்க்கணுமே. சும்மா தியரிட்டிக்கலாக பேசிட்டு போனால் பத்தாது. என்ன பண்ணணும்? எப்படி தேடுறது? சோத்திரம் 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 ஆண்டவரே, உம்முடைய உறவை எனக்கு தாரோம், உம்முடைய ஐக்கியத்தை எனக்கு தாரோம், அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணாலும் பல நேரங்களில் இதுலேயும் நம்ம அந்த உறவை கண்டடைந்த ஃபீலிங் இல்லை, ஜெபம் பண்ணி முடித்த ஃபீலிங் தான் வருது. நம்ம கடமையை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி உறவு வருகிறது என்றால், உண்மையாக நாம் அவரை தேடணும், வேணும்னு தேடணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்னா, நான் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே வேறு ஒன்று எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வீடு வேண்டாம், காசு வேண்டாம், வசதி வேண்டாம், எனக்கு யாருக்கு மட்டும் போதும், நீர் மட்டுமே போதும், வேறு ஒன்று வேண்டாம், இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம், நீர் ஒன்றே நீர் மட்டுமே போதும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணலை. புரிகிறதா? எனக்கு அந்த சிந்தையும் வரலை. எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் வேணும், உறவு தான் வேணும். எனக்கு இப்பொழுது நான் பேசுகிற அளவுக்கு அன்றைக்கி எனக்கு உறவை பற்றி ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பயந்து வாழணும், இதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. அப்போது நான் நான் எதுக்கு ஆண்டவரை தேடினேன்னா, எப்படியாவது ஆண்டவருடைய உறவை தேடி அனுபவித்து வாழணும் இல்லை. எனக்கு நிறைய கடன்கள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய குடும்ப பிரச்சனைகள் இருந்தது. வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நன்மைகள் நிறைய கிடைக்கல, வாழ முடியாத சூழல் நிறைய இருந்தது. அதனால் அதுக்குத்தான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். அதுக்குத்தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபங்களெல்லாம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கிடையாது. சில நேரத்தில் அந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் ஜெபமே என்னுடைய 1 நேரம் ஜெபம் 3 மணி நேரம். நீங்கள் எத்தனை பேர் நம்ப முடியும்னு தெரில. துவக்க காலத்தில் ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். எனக்கு வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். அப்புறம் பைபிள் படிப்பேன்.
இதில் ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சாலும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். நம்ம சரியாக ஜெபம் பண்ணலாம் போல இருக்கணும். மொத்த ஜெபம் என்னன்னு நினைக்கிறீங்க? மொத்த ஜெபம் என்னது? கடன். அது நீங்கணும் இது நீங்கணும், ஒவ்வொரு கடனாளிகளுடைய பெயர்களையும் எழுதி வச்சு அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அது அப்புறம் குடும்ப பிரச்சனை, அது இது நிறைய விஷயங்கள். ஆக தனித்து விடப்பட்ட ஒரு சூழலில் இதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் ஆண்டவரை எதற்காக தேடினனோ அந்த நோக்கம் எனக்கு விரைவாக நிறைவேறவில்லை. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என் வாழ்க்கையை நிறைவேறி கொண்டிருந்தது. என் நோக்கம் நிறைவேறலை. நான் எதுக்கு வந்தேன்? ஆண்டவரே எல்லாம் அனுபவிச்சாச்சு, ஒன்று இனி வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னது? இயேசுவாகி நீர் மட்டும்தான் வேணும், நீர் தான் என்னுடைய வாழ்வு, வேறு ஒன்று அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இயேசுநாதரை வச்சு என் வாழ்க்கையில் பிரச்சனை விடுதலையாகி வந்து இயேசுநாதருக்கு நான் என்ன வேணுமோ அதை செய்வேன். அதாவது நான் நல்லா சம்பாதிச்சு நிறைய காசு சம்பாதிச்சு ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன்? மிஷனரி ஸ்தாபனங்கள் தாங்கிறது, சர்ச்சஸ் தான், அதுதான் என்னுடைய கமிட்மெண்ட்டாக இருந்து துவக்கத்தில். ஆனால் நான் எவ்வளவோ தேடுறேன், எவ்வளவோ பட்டியல் போட்டு பேசுகிறேன், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், ரோட்டில் போகையும் வரகளையும் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர்ன்றது என்னென்ன ஜெபம் பண்ணணும் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு நான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண போனேன். ஏன்? எப்பா நீ கேட்ட ஒன்றுமே கிடைக்கல, விட்டுட்டு போக வேண்டியதானே? இதை விட வேறு வழி இருந்தால் என்ன செய்யலாம்? நீ தேடி போகலாம். ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் மறுபடியும் ஜெபம் பண்ண போகிறேன். ஏன் சொல்லுங்கள்? நான் ஜெபம் பண்ணி நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எனக்குள்ளே ஒன்று கிடைத்து விட்டதை உணர்ந்தேன். அதுதான் அவருடைய உறவு, அவருடைய ஐக்கியம். அதற்கு பிறகு அந்த ஐக்கியம் இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை. நான் கேட்டது ஒன்றும் அவர் தரல. அதனால் ஆண்டவரை நிறைய பிரசங்கிமாரெல்லாம் சொன்னாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், அதை நம்பி தான் வந்தேன். வந்த இடத்துல ஐ எம் அப்செட். நானும் மாதக்கணக்கில் கேட்குறேன், வருடக்கணக்கில் கேட்க ஆரம்பித்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. அதனால் ஐ எம் சாரி, நான் போயிட்டு வரேன், ஏன்னா ஒன்றும் கிடைக்கலையே. அப்படி நான் போக முடியாதபடிக்கு நான் திரும்பவுமாக ஆண்டவரிடத்தில் தான் போய் கொண்டிருந்தேன். திரும்பவும் ஜெபித்தேன். எதுக்குன்னா என்னுடைய காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டும் என்பது தீவிரமாக துவக்க கட்டத்தில் இருந்தது. காலங்கள் போக போக என்னுடைய சர்வைவலுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த உறவு இல்லாமல் வாழ முடியவில்லை. எப்படி நடந்தது? ஆண்டவரிடத்தில் என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்க அவைகள் எனக்கு கிடைக்கல. என்னுடைய கடன்கள் நீங்கலை, எங்கள் குடும்ப பிரச்சனை அகலலை. அதனுடைய விளைவாக எனக்கு மிகுந்த மன கஷ்டமும் துன்பமும் வந்தது. ஆனாலும் இதன் மத்தியில் நான் கேட்டவில் கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு சமாதானம் கிடைத்தது, எனக்கு சந்தோஷம் கிடைத்தது, எனக்கு நம்பிக்கை கிடைத்தது, எனக்கு ஒரு என்ன சொல்வது, வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிற, சரிப்படுத்திக் கொள்கிற, சரியாக வாழுகிற அந்த தூண்டுதலும் உணர்வும் கிடைக்க ஆரம்பித்தது. அப்போது இதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே எனக்கு சமாதானம் தாரும் ஆண்டவரே, சந்தோஷம் தாரும் ஆண்டவரே, நம்பிக்கை தாரும் ஆண்டவரே, பரிசுத்தம் தாரும்னு நான் கேட்கல. நான் கேட்டது இதுதான், பிரச்சனைகள் அவைகள் நீங்கணும். ஆனால் அவைகள் கேட்க அவைகள் கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு அவசியமானவைகள் கிடைத்து கொண்டது. நாளடைவில் நான் இவைகளை விட்டு எங்கே என்ன பண்ண முடியலை, போக முடியலை. ஏன்னா இவர்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் கிடைக்கலே இல்லை. இவர்கிட்ட நான் தொடர்ந்து போய் கேட்டே இருக்கலைன்னா எனக்கு சமாதானம் இல்லாமல் போகுது. எப்படி சமாதானம் இல்லாமல் வாழ்வது? எப்படி மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாமல் வாழ்வது? எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது? அப்போது அந்த வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரிடத்தில் என்ன செய்தேன்? அதிகமாக ஓட ஆரம்பித்து. இப்போ என்ன வந்து விட்டது? உறவு வந்து விட்டது. அந்த உறவு வந்து விட்டது என்ன நடைபெற்று விட்டது? என்னால் போக முடியலை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டினது இது. என்னுடைய மனமுடிவா, மன தீர்மானமா, என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்கிற என்னுடைய மன ஒரு வைராக்கியமாக இல்லை. அந்த உறவு நான் தேடினவை கிடைக்காத பொழுது எனக்குள்ளே ஆண்டவருடைய தேடினதனுடைய அந்த செயலில் கிடைத்தது சமாதானம், சந்தோஷம். அதனால தான் நான் இன்றைக்கு கூட அந்த பிலிப்பியன் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசித்தேன். வாசிங்கள். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படும். அதுதான் நான் செஞ்சேன்.
நான் சோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரே இந்த கடன் நீங்கணும், அல்லேலூயா கர்த்தாவே உமக்கு சோத்திரம் இந்த பிரச்சனை நீங்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் இப்போ ரிசல்ட் அடுத்து சொல்கிறார் பாருங்க, என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அவர் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார், வாங்கிக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? அதாவது எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுங்க, சொன்னால் என்ன நடக்கும்? எல்லாம் கொடுத்துருவாரா? அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் என்ன செய்யும்? ஆமாம். அப்போ அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க சென்றாலும் கூட அந்த ஜெபிக்கிற செயல் மூலமாக எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் வர ஆரம்பிக்கிறது. இதை நீங்கள் அனுபவித்து பழகிவிட்ட பிறகு அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் என எந்த ஒன்று வந்தாலும் நீங்கள் அவரை விட்டு போக முடியவில்லை. ஏன் போக முடியவில்லை? உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவைப்படுகிறத எதை கண்டுபிடித்தீர்கள்? ஐயா, இவரை விட்டு போனால் எனக்கு சமாதானம் இல்லையே. பேதுருவை பார்த்து ஒரு ஆண்டவர் கேட்டால் நீயும் போயிட மனசாக இருக்கிறியா? அவன் என்ன சொன்னான்? அது எப்படி போவேன்? உங்கள் கூட வந்தால் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், உங்கள் கூட வந்தால் எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல வீடுகளில் தங்கலாம், நீர் நிறைய பேர் வாத பிரதிவாதம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட்டிமன்றத்தில் கேட்டது மாதிரி இருக்கும். அதவா சொன்னான்? என்ன சொன்னான்? நித்திய ஜீவ வார்த்தைகள். அப்போது என்ன? எனக்கு ஜீவனை தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக ஜீவனை பெறாமல் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே. அப்போ எனக்கு ஜீவனை தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது உம்மை விட்டு நான் எப்படி போக முடியும்? அவர்களுக்கு அந்த உண்மை தெரியவில்லை, போயிட்டாங்க. அப்பம் கிடைக்கலையே, போயிட்டாங்க. நான் அப்படி கிடையாது. என்னுடைய ஜீவனே எங்கே இருக்கிறது? உம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது, போக முடியும். அப்போது எப்படி உறவு வந்து சேரும்? ஆண்டவர் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறார்னால் அவருடைய உறவை அறிய செய்து அது எப்படி உறவை அறிகிறோம்? we are enjoying his peace, we are experiencing his joy. அந்த பரிசுத்தத்தை உணர்கிறோம், அந்த நம்பிக்கை உணர்கிறோம், விசுவாசம் அங்கே தான் வருது. அப்போ இந்த மாதிரி அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு இதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் சரி, வியாபாரத்தில் கஷ்டம் வந்தாலும் சரி, வேலை போனாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் யாரை விடலை? அவரை விடலை. ஏன் விடலை? அவரை தேடிக்கொண்டிருப்பதனால தான் உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குது. யூ ஆர் ஏபிள் டு சர்வைவ். அப்போ இந்த ஒரு விதமான நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருது, இதை விட்டு போக முடியாது. தேவனை தேடுவது எப்படி மாறுது? இட் இஸ் பிகமிங் அன் அன்அவாய்டபுள் திங். தவிர்க்க முடியலை. அப்போ அந்த உறவு என்ன செய்கிறது? நிற்கிறது. அப்படி இட் ஸ்டாண்ட்ஸ். அது நிற்கிறது. அந்த உறவு நிற்கிறது. எந்த காற்று வீசினாலும் என்ன செய்யவில்லை? எந்த காற்று வீசினாலும் அந்த உறவு. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், இதனால் இல்லைங்க, எல்லாத்தையும் உரம் டக்குன்னு நிறுத்திடுவீங்க. உறவை உணருங்கள், உறவை தேடுங்கள். அது எப்படி? உறவை தேனா ஆண்டவரே உறவை தாரும் சொல்லிட்டு அதை நான் சொல்லலை. அவரே நம்பி ஒரு குழந்தை என்ன பிரச்சனை நட்டாலும் அம்மாக்கிட்ட ஓடி போய் சொல்லுதில்ல, அதை மாதிரி சொல்கிறது. அதான் சிம்பிள், அவ்வளோதாங்க. வாழ்க்கையில் எதனால் காயப்பட்டாலும் சரி, எதனால் அதிர்வலைகள் நீங்கள் சந்திக்கனாலும் என்ன அப்பட்ட ஒன்று அவர்கிட்ட போய் சொல்கிறேன். இது மட்டும்தாங்க வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஐ எம் ரிப்போர்ட்டிங் ஆல் த திங்ஸ் டு காட். உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் அவரிடத்தில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். செலக்டிவாக பேசிகிட்டு இருக்காதீங்க. இதை செய்யுமாண்டவர் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி செய்யும், இந்த மாதிரி செய்யும். அவருக்கு கொஞ்சம் ஜாப் கொடுக்குறோம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையை ரிப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு. ஒரு குறிப்பிட்ட தேவைகளை மட்டும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் பேசுங்க. நான் சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்? சிலவில் எனக்கே தெரியும், அற்பமாக இருக்கும். இதெல்லாம் போய் அவ்வளோ பெரிய தேவன்கிட்ட சொல்கிறதா? அவ்வளோ பெரிய தேவனாக எனக்கு என்ன? நான் சின்னோண்ட ஆள், எனக்கு அதுதான் முடியும். எனக்கு அது பெரிய மேட்ரு, அவருக்கு அது சின்ன மேட்ரு. அது நான் என்ன பண்ணுறது? அப்போது இந்த மாதிரி உங்களை உறவை பகிர்ந்து. அப்போ ஒவ்வொரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவ உறவை உணர்ந்து கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை தேடுங்கள். ஆல்வேஸ் we have to feel the relationship. ஒவ்வொரு சூழலில் இருக்கும் பொழுதும் உங்களோடு தேவன் இருக்கிறார்கிற உணர்வு உங்கள் ஆத்மாவுக்கு வரணும். ஃபீலிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்.
நான் அந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கைகளை அசைத்து உடம்பை உலுக்கி இல்லைன்னா ரொம்ப உணர்வுட்டு பாடலை கேட்டு இதெல்லாம் ஏமாற்றுகிறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. ஆனால் இதனால் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. ஆத்துமாவில் தேவனோடு இருக்கிற உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. அதை உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறவில்லை, இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்வில் இருந்தார். நான் கேட்டது கிடைக்கவில்லையோ, நான் அடைய விரும்பினதை நான் அடைந்தேனே இல்லையோ, என்னுடைய ஆசைகள் நிறைவேறினதோ நிறைவேறலையோ, என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லையோ, டுடே ஐ எம் வெரி ஷூர் காட் ஹஸ் பீன் வித் மீ. என்னோட இருந்தார். என் வாழ்வு இன்றைக்கு அவரோடு இணைந்து தான் சந்திக்கப்பட்டது. இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா நான் பைபிள் படித்து முடித்தாச்சு, ஜெபம் பண்ணி முடித்தாச்சு, கோயிலுக்கு போய் முடித்தாச்சு, உபவாசம் பண்ணி முடித்தாச்சு, காணிக்கை கொடுத்து முடித்தாச்சு, அப்படியெல்லாம் வந்து ஒரு கடமை ரீதியாக பண்ணக்கூடாது. மூன்றாவதாக, எவ்ரிடே வி ஹேவ் டு டோட்டலி லீன் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். தேவ உறவை சார்ந்தே வாழுங்க. அது ரொம்ப ரொம்ப தேவைங்கிற உணர்ந்து ஒவ்வொரு அதுக்கேற்றபடியே வாழ்க்கையை வாழுங்க. அதில் தான் உங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்க. நீங்கள் ஏன் வந்து சண்டை போடலை, நீங்கள் ஏன் வந்து தப்பாக நடக்கலைன்னா யூ ஆர் லீனிங் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். அவருடைய உறவில் வாழணுமே, அவருடைய ஐக்கியத்தில் வாழணுமே. அதுக்காக இல்லைன்னா அவர் நரகத்தில் போட்டுருவார். நேற்று கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், நம்ம பைபிளில் வந்து கடன் அதை வட்டி கொடுக்குறத பற்றி கடுமையான சட்டம் எதாவது இருக்கா அப்படின்னு. முஸ்லீம் இதிலெல்லாம் அது இருக்குது. என்ன சொல்ல வரீங்கன்னா, இல்லை கடன்கள் அதை வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, ஆனால் வட்டி கொடுத்த ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு பைபிளில் இல்லையே அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். ஏதோ ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருந்து அதனால் ஒரு செயலை செய்யாமல் போனால் அது ஆன்மீகம் இல்லைங்க. ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லப்பட்டு அதை தவிர்க்கிற பேர் தான் என்ன ஆன்மீகம். இந்த மாதிரி வட்டி விட்டாலே உடனே கழுத்தை வட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லி பயத்தினால் பண்ணுறது ஆன்மீகம் இல்லை அப்படின்னு அவருக்கு நான் அவர்கிட்ட பேச வேண்டி நேர்ந்தது. இந்த மாதிரி பயந்து அல்ல இப்படி பண்ணாமல் இருந்தால் ஏதோ பண்ணிடுவார்ல. ஒரு உறவு, அல்லேலூயா, உறவை உணர்ந்து கொண்டு வாழுங்கள், உறவை உறுதிப்படுத்தி கொண்டு வாழுங்கள், உறவை சார்ந்து கொண்டு வாழுங்கள். இதை உங்களுடைய வாழ்வினுடைய மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உறவை உணர்ந்து கொண்டே வாழ்ந்து முடித்தேன். இன்று என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இருந்து உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்ந்து முடித்தேன். இன்று என்னுடைய வாழ்வில் ஆண்டவரை சார்ந்து கொண்டே வாழ்ந்து முடித்தேன். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த இதாவது அஸ்திவாரம், இந்த உறவோடு நம்ம சேர நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வைக்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன அசைத்தால் நம்ம என்ன செய்கிறோம், அதனால் விழுவதில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள். இப்போ உறவு இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே சைலன்ஸ் இருக்காது. என்ன இருக்கும், ஒரு வார்த்தை தொடர்பு இருக்கும். அப்போ நீங்கள் வார்த்தை தொடர்புடன் இருக்கணும். வார்த்தை தொடர்புனா என்னங்க, டெய்லி நான் பைபிளை படித்தா வார்த்தை தொடர்பா, நான் டெய்லி பிரசங்கம் கேட்டால் வார்த்தை தொடர்பா, நான் டெய்லி யூடியூப்பில் நிறைய மெசேஜ் கேட்குறேங்க அது வார்த்தை தொடர்பா இல்லை. நீங்கள் பைபிள் படித்தாலும் சரி, இது ஒரு போதல் கேட்டாலும் சரி, இல்லை ஒன்றுமே கேட்காதபடி இருந்தாலும் சரி, யூ ஆர் கெட்டிங் எ வேர்ட், யூ ஆர் கெட்டிங் எ மெசேஜ், யூ ஆர் கெட்டிங் எ தாட். தேவனை குறித்த ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை என்ன செய்கிறது, உங்களுடைய இருதயத்தில் வருகிறது. பைபிள் படித்தாலும் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இல்லைன்னா என்னை உணர்த்துகிறார், என்னோட ஒரு தொடர்பு கொள்ளுகிறார் என்று உணர்வது, அதுதான் வார்த்தை. நான் பைபிளை படித்து முடிச்சுட்டேன், பிரசங்கம் கேட்டு முடிச்சுட்டேன் இல்லை, யாரோ ஒரு படுகிற பிரசங்கமாக கூட இருக்கலாம். அந்த பிரசங்கத்தின் மூலமாக இப்போ நிறைய பேர் எப்படி சாம்சன் பால் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, இன்னைக்கு சாம்சன் பால் என்ன பிரசங்கம் பண்ணார், அதுவல்ல. இன்றைக்கு யார் அவர் சாம்சன் பால் யாராக இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார், அதுதான் முக்கியம். ஸோ இன்றைக்கு ஐ கெட் அ வேர்ட் ஃப்ரம் காட் த்ரூ திஸ் பைபிள் ரீடிங் ஆர் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் செர்மன். ஏதோ ஒரு பிரசங்கமோ பைபிள் ரீடிங்கோ அதில் எனக்கு என்ன கிடைத்தது, ஆண்டவர் என்னோடு தொடர்பு கொண்டார். இதுதாங்க உங்களை கட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தொடர்பு, இந்த வார்த்தை தொடர்பு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் ஒரு வார்த்தை பெறுகிறீர்களோ தேர் யூ கேன் பி வெரி ஷூர் தட் காட் இஸ் தேர். ஒரு பையன் வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா டெய்லி என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுகிறார். பேசுகிற பொழுது அவருடைய அர்த்தம் என்ன, அவரை அவன் பார்க்கவில்லை, அவர் எங்கேயோ இருக்கிறார், அவன் எங்கேயோ இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் டெலிஃபோன் பண்ணுறவல்ல அவன் என்ன செய்கிறான், ஹீ இஸ் ஃபீலிங் த ரிலேஷன்ஷிப், இல்லையா, அந்த உறவை அவன் உணர்கிறான். அப்போ டெய்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெறணும். அந்த பைபிள் படிக்கும் பொழுது கூட ஒரு போர்ஷனை படித்து முடிச்சேன்ல, ஒவ்வொரு நாளையும் கடந்து போகணும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஏதாவது போதிச்சாரா,
ஏதாவது உணர்த்தினாரா? ஏதாவது கற்றுக் கொடுத்தாரா? ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? ஒன்றும் வேணாங்க. ஏதாவது வார்னிங்காவது கொடுத்தாரா? ஒன்றுமே இல்லையா? இன்றைக்கி எனக்கு ஆலோசனையும் கிடையாது, ஆதரவும் கிடையாது, வார்னிங்கும் கிடையாது. இது என்ன வாழ்க்கை? இது வெறும் மத வாழ்க்கை இல்லையா? ஒன்றும் வேணாங்க. இப்போ நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா வேறு ஒன்றும் பேசினா ஒரு வார்னிங் கத்தவோ செய்கிறார்ல. எங்கள் அப்பா வாய் திறந்தா என்னை கத்துவார், அவ்வளோதான். அப்படியே ஒரு தொடர்பு இருக்குது, புரியுதா? வாய் திறந்தா 4 வார்த்தை அன்பை பேச மாட்டார், ஆனால் என்ன பண்ணுவார்? இது சரியில்லை அது சரியில்லை கத்துவார். எனிஹோ தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப். புரிகிறதா? அப்போ ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வார்த்தை தொடர்பு. எப்படி வார்த்தை தொடர்பு இருக்கும்? நாம் எப்போவுமே பைபிள் படிக்கிறவங்கள எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட படிக்கிறோம்? கஷ்டத்தில் இருக்கிறவங்களாக தான் சரி, கஷ்டம் இல்லாத இன்னும் எல்லாருக்கும் கிறிஸ்தவ பைபிள் படிக்கிற நிறைய பேருக்கு என்ன, காலையில் ஆண்டவர் ஆதரவாக ஒரு வார்த்தை பேசணும். மனசுக்கு புண்பட்ட மனசுக்கு என்ன செய்யட்டும்? ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி வார்த்தை, ஆறுதல் வார்த்தை. அதனால தான் யூடியூப்பில் எல்லா ஊழியர்களும் வரிந்து கட்டி கொண்டு என்ன பண்ணுறாங்க? அதனால தான் சிலர் வந்து சிந்திக்கிற அந்த மனுஷன் காலை சீர்பூர்வம் சிகர்ந்து விடுன்னு ஒரு வார்த்தை பேசுகிறான். அதையாவது கொஞ்சம் ஒழுங்காக பேசலாமே, எங்கள் மனசுக்கு ஆறுதல் தரும்படியா. அப்புறமா 2 மணிக்கு 10 மணிக்கு வேறு வார்த்தை பேசுகிறார். ரைட் இருக்கட்டும். இந்த 5 மணிக்கு பேசுகிறத ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பேசுகிற எப்படி தான் பேசணும்? ஆசீர்வாதமாக பேசணும், ஆதரவாக பேசணும், அன்பாக பேசணும். அருமையானவர்களே, அவர் ஆசீர்வாதமாக பேசணும், அன்பாக பேசணும், அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குறிப்பிட்ட விதமாக அவருக்கு ஒரு கேட்டகரி சொல்லி கொடுக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பையனை பற்றி சொன்னேன். இந்த பையனை வந்து தகப்பர் ஃபோன் பண்ணுறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? சாப்பிட்டேப்பா, எத்தனை இட்லி சாப்பிட்டேன்? 2 இட்லி 2 இட்லி பத்தாதுப்பா, ஒரு 2 இட்லின்னு சாப்பிடு, அப்போ தான் நல்லா படிக்க முடியும். அப்புறம் ஒரு எக்கெல்லாம் போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிடு, ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடு, காசெல்லாம் வச்சுருக்கிறியா, மத்தியானம் நல்லா சாப்பிட்றியா, இப்படி ரொம்ப கரிசனை விசாரிக்கிறார். இப்போ அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அப்பா, என்ன சாப்பிட்ட, எது சாப்பிட்ட, காசு வேணுமா, அது வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, எல்லாம் கேட்டே இருக்கார், ரொம்ப அன்பாக விசாரிக்கிறார். ஆனால் இது மட்டுமா அப்பாவுடைய வார்த்தை? மறுநாள் ஃபோன் பண்ணுறா, டே எங்கடா இருந்த நீ, எத்தனை முறை அவருக்கு ஃபோன் பண்ணுறது? திரும்ப திரும்ப நீங்கள் தொடர்பு கொள்கிற நம்பர் வேறொரு பேசி கொண்டிருக்கிறார். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற? எத்தனை முறை ட்ரை பண்ணுற? கத்துறாரு. எப்போ காலையில் எழும்புனேன்? எத்தனை மணிக்கிட்ட எழும்புறது? எத்தனை மணி தூங்குனேன்? என்ன படித்த கொண்ட எங்கே கேட்குறார். விடுன்னு பேசுகிறார் இல்லையா? இன்னொரு நாள் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். எக்ஸாமுக்கு இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணு, இந்த டைமில் இதெல்லாம் செய், அந்த டைமில் அதை செய், அதெல்லாம் படிச்சுக்கோ, கொண்டுக்க, அப்படியெல்லாம் இது பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் அப்படி டாக்கில் என்ன இருக்குது? தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். ஒரு நாள் ரொம்ப கன்சர்னாக பேசுகிறாரு, ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? நிறைய அட்வைஸ் பண்ணி பேசுகிறாரு, இன்னொரு நாள் என்ன பண்ணுறாரு? வார்ன் பண்ணி பேசுகிறாரு. இந்த மூன்றிலும் என்ன இருக்கிறது? Behind all these 3 things there is relationship. ஆனால் இந்த தகப்பன் பேசாமல் விட்டா அன்னைக்கு தான் அவன் கஷ்டப்படுவான். எங்கள் அப்பா பேசலையே, 4 வாரத்தை திட்டவாக செய்வார், அதையும் செய்யலையே இன்னைக்கு, இல்லையா? அதாவது திட்டுறதை விட திட்டாமலே சைலண்டாக இருக்கிறது அதை விட மோசங்க. அதனால் சிலர் செத்து போனவரை சொல்லுவான், ஐயோ மனுஷன் உயிரோடு இருந்தால் அப்பப்போ 4 திட்டுவார். இப்போ நம்மளை திட்டுறதுக்கு ஆள் இல்லையே, திட்டுறது கூட யாரும் கிடையாது, நமக்கு ஆள் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. அப்படி ஒரு காலம் வரும். அப்போ அந்த பையன் வந்து ஒரு நாள் ஆலோசனை வார்த்தை கேட்குறான், ஒரு நாள் வந்து ஆதரவு வார்த்தை கேட்குறான், இன்னொரு நாள் வந்து என்ன பண்ணுறான்? திட்டுற வார்த்தை கேட்குறான், வார்னிங் கேட்குறான். ஆனால் எந்த வார்த்தை கேட்டாலும் அவன் அதன் பின்னால் என்ன உணர்கிறான்? மை ஃபாதர் இஸ் தேர். ஸோ இட் கிவ்ஸ் ஹிம் சம் கான்ஃபிடென்ஸ். அப்படி தானே? அப்போ ஆண்டவரிடத்தில் வந்து எனக்கு எப்போவுமே ஆறுதல். இப்போ நம்ம கிறிஸ்தவ மக்கள் எப்போவுமே ஆறுதலாகவே கேட்கணும். அதனால தான் ஊழியக்காரன் எப்போவுமே என்ன பண்ணுறான்? ஆறுதலான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. சரி, ஆறுதலான வார்த்தையை நம்ம கொடுக்குறோமே, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி யார் பேசுகிறது? இவங்களை கண்டித்து யார் பேசுகிறது? இப்போ நிறைய ஊழியக்காரங்க இதையும் கவனிச்சிங்க கூடவே, நிறைய ஊழியக்காரங்க எப்போவுமே என்ன பண்ணுற? காலையில் ஆதரவாக பேசுகிறாங்க, ஆறுதல் இதுதான் மக்களுக்கு வேணும்னு பேசுகிறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் குறைகளையும் தவறுகளும் பேசுகிறான். அவனை எப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க? குறை சொல்கிறவன்னு பேசுகிறான். அப்படி தானே? நீங்கள் குறையும் சொல்கிறதில்ல, தப்பையும் சொல்கிறதில்ல, எவனா ஒருத்தன் சொல்கிறவனுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க? நீ என்னைக்காவது குற்றத்தை உணர்த்தினியா? நீ என்னைக்கா ஒரு நாள் தவறை உணர்த்தினியா? உணர்த்தலை. ஒருத்தன் உணர்த்துறான், அவனுக்கு நீ என்ன பேர் வைக்கிற? நீ எப்போவுமே பைபிளை எடுத்தாச்சுன்னா மக்களுக்கு கண்ணீர் துடைக்கிற வார்த்தை, கவலை தீர்க்கிற வார்த்தை, எப்போவுமே அருள்நாதருடைய வார்த்தை தான்.
அவர் ஒரு நாள் கண்டிக்கவும் மாட்டார், ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அட்வைஸ் பண்ணவும் மாட்டார். எப்போ ஆறுதல் வார்த்தை. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், அவர் பார்த்திங்கன்னா கையில் பைபிள் வச்சுட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கார் பார்ப்போமா. என்ன மங்கள வார்த்தை? இந்த மக்கள் டெய்லி கேட்குறாங்க, எப்படி தான் தலையை பிச்சுக்காமல் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் என்ன மங்கள வார்த்தை? இன்று உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன நெருக்கடியில் இருந்தாலும் சரி, நீ அந்த துன்பத்தில் இருக்கிறாயா, இந்த பிரச்சனை இருக்கிறாயா, இந்த வியாதியில் இருக்கிறாயா, இந்த கஷ்டத்தில் உன் பையன் கீழ்ப்படியில்ங்கிற வருத்தத்தில் என் கடன் குடிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே வருந்தாதே இன்றோடு. இதுதான் டெய்லி மெசேஜுங்க, இதுதான் டெய்லி மெசேஜ். இதை கேட்குற டெய்லி மக்கள் வர்றாங்க, நிறைய வர்றாங்க. ஆனால் இவர் டெய்லி பேசுகிற என்னது? மங்கள வார்த்தை. மங்களம்னு என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தை. ஐயா டெய்லி உங்கள் வழியாக மங்கள வார்த்தை பேசுகிறாரு, உங்கள் வழியாக என்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு எச்சரிக்கை வார்த்தை பேச போகிறார்? மக்களுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? உங்கள் வாழ்க்கை, உங்கள் வார்த்தையில் என்னைக்கு மக்களை கட்ட போகிறாரு? அவர்களுக்கு ஆலோசனை வார்த்தை தேவை இருக்குதா? அப்போ உங்களுடன் பேசுகிறவர் எந்த ஆண்டவர்? டெய்லி மங்கள இது இவராக இந்த வார்த்தையை, இந்த மங்களங்கிற வார்த்தை யூஸ் பண்ண நிறைய பேர் கண்ணீர் துடைக்கிற வார்த்தை. காலையில் எழும்பி அவங்களுக்கு வேலை இதுதான். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் கொடுக்கறது, ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் கொடுக்கறது. ஆனால் எப்பொழுது நீங்கள் மக்களை கட்டப் போகிறீர்கள்? எப்பொழுது மக்களை உணர்த்தப் போகிறீர்கள்? எப்பொழுது அவருடைய குறைபாடுகளை சொல்லப் போகிறீர்கள்? எப்பொழுது அவருடைய வாழ்விற்கு தடையாக இருக்கிற பாவங்களை நீங்கள் சுட்டி காட்டப் போகிறீர்கள்? இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறீங்க? ஆசீர்வாத வார்த்தை பேசுங்கள். அதனால் யாரும் வாழப்போகிறது இல்லை. உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டே அழிவாங்க. உங்களுடைய மங்கள வார்த்தையை கேட்டு கேட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கேட்டே என்ன செய்வாங்க? அழிவாங்க. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் கேட்குறது. டெய்லி ஒரு தகப்பான் பையன்கிட்ட வந்து அப்படியே கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வந்து, மகனே உன்னை நினைத்தால் எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, நீ எவ்வளோ கஷ்டப்படுகிறா, நீ படிக்கிறது எவ்வளோ பிரச்சனைப்படுகிறா அப்படி சொல்லிட்டு டெய்லி பண்ணால் அந்த பையன் உருப்படுவானா? பையனை பார்த்த உடனே இவருக்கு இமோஷனல் ஆகிடுறாரு. நிறைய ஊழியக்காரங்க அப்படி தானே, பிரசங்கம் பண்ண வந்தோடனே இமோஷனல் ஆகிடுறாங்க, உடனே ஆள ஆரம்பிச்சுறாங்க. பாவம், இலகுன மனசு. இந்த மாதிரி ஒரு தகப்பை டெய்லி பண்ணால் என்ன நடக்கும்? பையன் உருப்படுவானா? அதனால தான் இன்றைய கிறிஸ்தவ உலகம் உருப்படாமல் போயிடுச்சு. ஏன்? எல்லாம் ஆறுதல் பிரசங்கிகள், எல்லாம் கண்ணீர் துடைக்கிற பிரசங்கிகள், எல்லாம் கவலை தீர்க்கிற பிரசங்கிகள், கட்டுகிற பிரசங்கிகள் இல்லை, மானி கொடுக்குற பிரசங்கிகள் இல்லை. அருமையானுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிற பொழுது 3 விதத்தில் வரும். ஒன்று, உங்களுக்கு ஆதரவான வார்த்தை வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறத என்ன செய்வார்? வார்த்தைகள் உங்களை சொல்லுவார். அதே நேரத்தில் உங்களை கட்டுகிற வார்த்தையும் வரும், உங்களை எச்சரிக்கிற வார்த்தையும் வரும் இல்லையா? 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேத வார்த்தைகள்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? சீர்திருத்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை சீர்திருத்திக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணு, கடிந்து கொள். எப்பொழுது நீ ஆறுதலாக பேசிக்கொண்டிருப்பாயோ அதுக்கு தேவ வார்த்தை அல்ல. எப்பொழுதுமே நீ ஆதரவு வார்த்தை பேசிக்கிட்டு எப்பொழுதுமே மக்களுடைய கண்ணீர் துடைக்கிற வார்த்தையை பேசிக்கொண்டு தான் நீ தேவ வார்த்தை பேசுகிறோம் அல்ல. யுவர் ஏ ஃபால்ஸ் ப்ராஃபட், யுவர் ஏ ஃபால்ஸ் டீச்சர். ஏன்னா ஆண்டவர் அப்படி பேசுகிறது இல்லை. பைபிள் முழுசும் அதான் பார்க்குறோம் இல்லையா? அப்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கண்டன வார்த்தை பேசினாலும் சரி, எந்த வார்த்தை பேசினாலும் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாங்க நம்பிக்கை நமக்கு உருவாம். இந்த வார்த்தை கேட்குற வேளை இன்னொரு விளைவு இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை ஆத்துமாவில் கேட்கும் பொழுது அது உங்களை ஃபிசிக்கலியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, உடல் பிரகாரமாகவே. இதை நான் சாட்சியோடு சொல்லுவேன். நான் எத்தனையோ தருணங்களில் காலையில் நான் ஜெபம் பண்ண போகிறவள ஐ வில் ஃபீல் ஸோ டயர்டு. நடக்கிறது கூட கஷ்டப்படுவேங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கேயா உட்காந்துன்னு போயிட்டு அப்படி தான் இது பண்ணுவேன். ரொம்ப சோர்வாகவும் இருக்கும். சார் நம்ம இனி உட்காந்துட்டே இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் உட்கார மாட்டேன். அப்பொழுதும் தொடர்ந்து என்ன செய்வேன்னா அவனுடைய வார்த்தையை தேடுவேன். ஆனால் வார்த்தை கொஞ்சம் நேரத்தில் மனசுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே கால்கள் எப்படி தான் நடக்கும்னு எனக்கே தெரியாது. நான் உண்மைதான் சொல்கிறேன். அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே வருகிற வேளை அது சரீர ரீதியாகவும் கட்டுகிறது, தெம்பூட்டுகிறது, திடப்படுத்துகிறது. புரிகிறதா? நான் எத்தனையோ பிரசங்கள் உங்கள் மத்தியில் செஞ்சுருக்கிறேன். அதற்கு பின்னால் எத்தனையோ பலவீனங்கள் இருந்திருக்கிறது, எத்தனையோ சரீர நெருக்கடிகள் இருந்திருக்கிறது.
ஒரு நாளாகிலும் நான் பிரசங்கத்தை இடையில் நிறுத்தினதில்லை. நீ கவனித்தீர்களா? இன்றைக்கி என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது போனதே கிடையாது. ஏன்? அது முற்றிலுமாக என்னுடைய வில் பவர் அல்ல. அந்த வார்த்தை உள்ளே வருகிற பொழுது ஃபிசிக்கலாகவும் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுதுங்க. அதனால தான் டெய்லி தேவனுடைய வார்த்தையை பெறணும். வார்த்தையை பெறுகிற பொழுது உங்களுக்குள்ள ஆத்மா திடப்படுகிற பொழுது அதனுடைய ரிசல்ட்டாக உங்களுடைய சரீரமும் திடப்படும். நான் தைரியம் இல்லை அப்படியே உட்காந்துருக்க வேண்டிய சோர்ந்து போய் பலம் இல்லைன்னு. புரிகிறதா? வார்த்தை உள்ளே வருகிற பொழுது ஆத்மா பலப்படுகிறது. ஆத்மா பலப்பட்டு அது மட்டும் பலப்பட்டு சும்மா இருக்காது. அது என்ன பண்ணுகிறது? நடக்க இயலாதவனையும் நடக்க வைக்கிறது. சங்கீதம் 51:8 வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை பார்க்குறோம். சங்கீதம் 51:8 வாசிங்கள். நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுறும். அப்போ என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் எலும்பு உடைத்தாரா? நரம்பு உடைத்தாரா? ஏன் அப்படி சொல்கிறோம்? நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள். அப்போது ஆத்துமா நொறுக்கப்படுகிற பொழுது எலும்புகளும் நரம்புகளும் கூட திடன் இழக்கிறது இல்லையா? மனிதன் மனதிலே சோர்ந்து போகிற பொழுது அவனுடைய போன்ஸ், அவனுடைய நர்வ்ஸ் எல்லாம் கூட பாதிக்கப்படுதுங்க. உண்மைதான் சொல்கிறேன். நரம்பு மண்டலங்கள் கூட உங்களுடைய ஆத்மா மனநிலை தளருகிற பொழுது என்ன செய்கிறது? தளருகிறது. இப்போ தாவீது சொல்கிறான், நீர் எலும்பு நுறுக்கினா. அப்போ என்ன நடந்திருக்கிறது? தேவ உறவு இல்லாதனால, தேவ பிரசனம் இல்லாதனால, மனதில் ஆவிக்கிற சந்தோஷம் இல்லாதனால அவன் லிட்டரலாக பாடியிலே என்ன பண்ணிட்டான்? ஹி பிகேம் வீக். அப்போ நீர் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தந்தால் நீர் நுறுக்கின எலும்பு என்ன செய்யும்? அப்போது அந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தேர் இஸ் அ கனெக்ஷன். அப்படி தானே? அப்போ அனுதினம் நீங்கள் ஒரு வார்த்தை வாழ்க்கை உடையவளாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை தொடர்பு வாழ்க்கை உடையவளாக இருக்கணும். அதாவது பைபிளை படிச்சிட மட்டும் நான் சொல்லலை. உங்களோட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக சம்மந்தப்பட்டார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு ஒரு வார்த்தை உணர்த்தினார். இந்த ஃபீலிங் நீங்கள் பெறுகிற பொழுது யூ வில் பி ஸ்ட்ரென்தன்ட். என்ற மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ அது சரீரத்தை, ஆத்மா மட்டுமல்ல சரீரத்தை என்ன செய்கிறது? நீங்கள் வார்த்தை தொடர்புள்ள வாழ்வீர்கள் சொன்னால் சரீரத்திலும் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய பலவீனங்களுக்கு மத்தியில் பலமுள்ளவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையினுடைய வேகம் என்ன செய்யும்டா? அதனால ஆண்டவர் சொல்கிற பொழுது உறவு மட்டும் சொல்ல. இப்போ யோவான் 15 வாசிக்கும் பொழுது தட் டாக்ஸ் அபவுட் தி ரிலேஷன்ஷிப். என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா என்னோட இணைந்திருங்கள். அதோடு என்ன சொல்லுவோன்னா 7ஆம் வசனம் வருகிற பொழுது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்த. அப்போ உறவில் மட்டும் நிலைத்திருப்பது அல்ல, ஆல்சோ வித் த வேர்ட். ஒரு வேர்ட் கான்டாக்ட் இருக்குது. ஒவ்வொரு நாள் இங்கே வேர்ட் டிபெண்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வாஸ்தி அந்தஸ்து நல்ல சூழல் இருந்தாலும் யூ ஆர் சீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். அதில் தான் உங்களுடைய ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை தொடர்புள்ள வாழுகிற பொழுது யூ ஆர் பிகமிங் ஸ்ட்ராங். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம், பல நெருக்கடிகள் வரலாம், பல ஏற்றத்தாழ்வு வரலாம், பல இழப்புகள் வரலாம். அவைகளுக்கு மத்தியிலும் யூ வில் ஸ்டாண்ட் டால். ஏன்னா வார்த்தை உள்ளவன் எப்பொழுதுமே வலிமையாக இருப்பான். அவன் ஒரு பக்கம் பலவீனமாக இருப்பான். நான் ஒரு பக்கம் ரொம்ப பலவீனங்க, ஐ எம் ஸோ வீக். ஆனால் இன்னொரு பக்கம் ஸோ ஸ்ட்ராங். புரிகிறதா? அதனால தான் உங்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமாக பேசுகிறேன். சும்மாலாம் பேச முடியாதுங்க. அதிகாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் அதிகாரப்பூர்வமாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இறுதியாக பாத்திரம் முடிச்சிருவோம். த ஃபெய்த். ஆண்டவரோடு இணைந்து நாம் ஒரு அஸ்திவாரத்தை போடணும். அதில் முதலிடத்தில் வருகிறது தேவ உறவை அனுபவிக்கணும். 2வது வார்த்தை. 3வது ஃபெய்த். இந்த ஃபெய்த் எந்த ஃபெய்த்துன்னா, ஆண்டவரோடு உறவோடு வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்று அதனுடைய விளைவாக உங்களுடைய இருதயத்துக்குள்ள நம்பிக்கை வருது. இது முதலாவது நீங்கள் ஆண்டவரை அறிந்து விசுவாசிகள் அதுவல்ல. இப்போ அறிந்து அவரோட பழகி உங்கள் இருதயத்தில் அவரை குறித்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது நிகழும். நான் என்ன விரும்புகிறேனோ அது கிடைக்கும். நான் என்ன ஆண்டவரை கேட்கிறேனோ அது கொடுக்கப்படும். இதுவா? இல்லை. நான் அந்த விசுவாசத்தை இப்போ எல்லாம் அதான் சொல்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுங்கள்? டெவலப் பண்ணுங்கள், பயிற்றுவீங்க, சிந்திங்க, பேசுங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். அதை மனப்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படியே பண்ணி ஆண்டவர் இதை செய்வார், இது நடக்கும், இதை செய்வீர் அப்படி சொல்லணும். நான் அதை சொல்லலைங்க. திஸ் ஃபெய்த் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன தெரியுமா? இந்த ஆண்டவரோடு பேசி பழகி
அந்த சமாதானத்துக்காக, அந்த சந்தோஷத்திற்காக, அந்த நம்பிக்கைக்காக அவரே சார்ந்திருந்து உங்கள் இருதயத்தில் ஒன்று உருவாகும் பாருங்கள். அது என்னென்னா, இந்த ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உதவியாகவே இருப்பார். He will be more favorable to me in any aspect. நான் கேட்ட நிறைய காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போகலாம், நான் விரும்பினவை என்னுடைய வாழ்க்கையில் நிகழாமல் போகலாம், என்னுடைய வாழ்வின் சூழல் எவ்விதமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆதரவான ஒரு காற்று வீசிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு ஆதரவாக ஏதோ ஒரு நடந்து கொண்டு தான் இருக்கணும். அநேக தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை சந்தித்தார்கள், பெரிய தோல்விகளை சந்தித்தார்கள், பெரிய நஷ்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்த ஏன் தெரியுமா, இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவர் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறத அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறத பார்த்தாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு அன்பாக இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்த உணர்ந்தாங்க. அதனால் எந்த இழப்பு, எந்த தோல்வி, எந்த நஷ்டம் வந்தாலும் அதுக்காக ஆண்டவர் வேண்டான்னு அவங்களால போக முடியலை. புரிகிறதா? இது நமக்கு கொடுக்க முடியும். நான் எல்லா சூழல் பாரு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு தொடக்காலத்தில் இது பண்ணேன். 10 முறை சொல்லுவேன், நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக, இப்படி சொல்லி ஏமாந்து போச்சு. இப்போலாம் அப்படி கிடையாது. ஆண்டவரே, நான் என்னுடைய விருப்பத்தையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, என் மனசுக்கெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு அப்பால் ஒன்றே ஒன்று நம்பிக்கை, ஏதாவது ஒரு விதத்தில் யூ வில் பி ஃபேவரபிள் டு மீ, யூ வில் பி பை மை சைடு. எனக்கு ஆதரவாக சம்திங் யூ வில் டூ. எந்த விதமான வாழ்க்கை சூழல் வந்தாலும் என்னுடைய மனதில் ஒரு நம்பிக்கை, எனக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வார். இப்போ அப்போஸ்தலன் பவுல் வந்து கப்பலில் போயிட்டுருக்கிறார். விசுவாசம்னு என்னது? கப்பலில் என்ன நடக்குது? மழை பெய்யுது, காற்றடிக்குது, புயல் வீசுது, கப்பல் உடைகிறது, உயிருக்கு ஆபத்தான சூழல் வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் பயணம் செய்கிறார். யார் அந்த அப்போஸ்தலன் பவுல்? he was a great man of God, இல்லையா? பெரிய அற்புதங்களை செய்தவர். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கிற கப்பல் உடையலாமா? சாம்சன் பாலோட ஆண்டவர் இருந்தால் ஏன் அவர் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்குற ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த கப்பல் உடைஞ்சுதே, அந்த கப்பலில் இருந்தது யார்? செத்து போனவங்கள விட உயிரோடு எழுப்பினவர் தானே. இப்போ என்ன பண்ணார்? அது அன்னைக்கு இங்கே, இப்போ அவர் அவ்வளோ கிடையாது. ஏங்க, அவ்வளோ மழை பெய்யுது, இவருக்கு தடுக்க தெரியல, அவ்வளோ காற்று வீசுறதுக்கு தடுக்க தெரியல, கப்பல் மூழ்க போகுது, உடஞ்சி போயிட்டு இருக்கு. இந்த மனுஷன் அப்படியே உட்காந்துருக்கார் உள்ள. இது என்னங்க இது? இவருக்கு என்ன விசுவாசம் இருக்குது? பைபிளில் இருக்குது, இயேசுநாதரோட பயணம் பண்ணி கொண்டிருந்த சீடர்கள் காற்றையும் கடலையும் அந்த மாதிரி கொந்தளிக்க பார்த்து இயேசு நோக்கி அவங்க சத்தம் போட்டோன்னா என்ன நடந்தது? இது ஏன் பவுலுடைய வாழ்க்கையில் நடக்கலை? கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வி என்னைக்காவது? இயேசுநாதர் இப்போ இருக்கிற படகுல வந்து அப்படியே உடனே படகு காற்றில் நின்றோன்னு சொல்லுவாங்களே, ஏன் பவுல் போன படகுல காற்று நிற்கல? என்ன கிடையாது? பவுலுக்கு அவ்வளோ இடம் இல்லை. ஐயா, அன்னைக்கு அந்த படகுல இயேசுநாதர் இருந்தார். இப்போ அந்த அப்போஸ்தலன் பவுலுடைய கப்பலில் இயேசுநாதர் இருந்தால் எப்போவே நின்றுக்கணும்ல. உடஞ்சி போயிட்டே இருக்குது. ஒரு தினம் உயிர்வோடு பிழைக்கிற நம்பிக்கையெல்லாம் 14 சாப்பிடாமல் கிடக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இவ்வளவு நடந்தாலும் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். அதனால தான் 27 அதிகாரம் 24 வசனம் என்ன பார்க்குறோம்? பவுலே பயப்படாதே, கப்பல் உடைஞ்சிக்கிட்டே இருக்குது, பவுலே பயப்படாதே, புயல் வீசி கொண்டு இருக்கிறது, பவுலே பயப்படாதே. இதுக்கு மேலே என்னங்க பயப்படாமல் இருக்கிறது? எல்லாம் உடஞ்சி தூசியாக போயிட்டுருக்குது, பயப்படாது என்னங்க? அதுதாங்க கர்த்தர். உன் வாழ்க்கையில் நிறைய காலம் உடைந்து கொண்டிருக்கலாம், நிறைய காலம் இழந்து கொண்டிருக்கலாம். இவைகளுக்கு பதில் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கூட தான் இருக்கிறேன். ஐ வில் டூ சம் ஃபேவர். நீ கரை போய் சேருவாய், நீ அங்கே போய் எனக்கு சாட்சி சொல்லுவாய். புரிகிறதா? ஏன் இந்த காற்று நிற்கல? கர்த்தர் இருந்தால் காற்று நிற்கணும்ல, மழை நிற்கணும்ல, கப்பல் உடையாமல் இருக்கணும்ல. இயேசுநாதருடைய காலத்தில் அது நடந்ததல்லவா? இதுதாங்க பவுலுக்கு ஒரு நம்பிக்கை. சம்திங் காட் வில் டூ இன் ஃபேவர் ஆஃப் மீ. அதை கடைசி சொன்னால் எல்லாம் சாப்பிடுங்கடா, ஒரு தினம் சாக போகிறது கிடையாது, ஒருவனுடைய தலையில் ஒரு மயிரம் விழப்போகிறது கிடையாது. ஐயா, இவ்வளவு சொல்கிறீரே, அப்போவே மழையை நிறுத்தியிருக்கலாமே. இல்லை, தேவனுடைய சில செயல்பாடுகள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கையில் சில காரியங்கள் நீ இந்த உலகத்தில் ஒரு விதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும், உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. என்னாலும் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை காரியங்கள் நிறைய உண்டு.
ஆண்டவர் இவ்வளவு நம்பி வந்த ஒருவருடைய வாழ்க்கை சில சூழலில் ஏன் இப்படி ஆனது என்ற கேள்வி உண்டு. ஆனால் அதன் மத்தியில் something he will do in favor of me. நான் கரை போய் சேருவேன். அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நான் உருவாக்குனதில்லை, இவரை விடாமல் பின்பற்ற வைத்தாரே அதில் உருவானது, அவர் கொடுத்த வார்த்தையில் உருவானது. என்ன நடந்தாலும் தம்பி, கடைசியில் நான் உனக்கு சாதகமாக இருக்கிறத நீ பார்த்து கூட தான் சாவாய். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் in the midst of all these negative things still God is there. He is in favor of you. ஒரு ஆதரவான காற்று வீசும், இறுதியில் you will rejoice. ஒவ்வொரு அலையும் வரும், ஒவ்வொரு காற்று வரும். At the end of that you will have something to rejoice over that. அதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அந்த உறவு, அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் ஒருபோதும் உங்கள் அஸ்திபாரம் உடைக்கப்படுவதும் இல்லை, உங்கள் கட்டடம் விழுவதும் இல்லை. அசைக்கப்படாத வாழ்க்கை, அசைக்கப்படாத வாழ்க்கை. உறவின் மேல் கட்டுங்கள், வார்த்தை மேல் கட்டுங்கள், விசுவாசத்தின் மேல் கட்டுங்கள். ஒருபோது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.